பாபநாசம் படத்துல சுயம்புலிங்கத்தோட ஃபேமிலியை காப்பாத்தினது சுயம்புலிங்கத்தோட புத்திசாலித்தனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். எக்கனாமிக்ஸ்ல நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு ஒரு கேம் தியரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த நாஷ் ஈக்விலிபிரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட அப்போனன்ட் அல்லது நம்மளோட எனிமி என்ன மூவ் எடுக்கிறாங்களோ அந்த மூவை நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான நாம ஒரு மூவ் எடுப்போம். அந்த மூவ்னால நமக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைச்சு அதை தவிர வேற எந்த மூவ் எடுத்தாலும் நமக்கு அதே பெனிஃபிட் கிடைக்காது. அப்படிப்பட்ட மேக்சிமம் பெனிஃபிட் கொடுக்கிற மூவ் எதுவோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவை தான் நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு நம்ம எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவோம். இதே தாங்க சுயம்புலிங்கமும் பண்ணாரு. தன்னோட குடும்பம் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் முதல்ல அந்த எவிடன்சஸ் எல்லாம் சைலண்டா யாரோட நாலேஜும் பெரிய அளவுக்கு வெளியே தெரியாத மாதிரி அதை ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் 2nd and 3rd ஆகஸ்ட் தென்காசிக்கு ஃபேமிலியோட டூர் போயிருந்ததா எல்லாரையும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நம்ப வச்சாரு. அப்படி எல்லாரையும் நம்ப வச்சு அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டினாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஒரு லீகலான ஒரு எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் லீகல் கேஸ் ப்ரொசீடே பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா போலீஸ்க்கு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சாலும் சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சாலும் அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இந்த ஒரு லீகல் லூப் ஹோலை தெரிஞ்சுக்கிட்ட சுயம்புலிங்கம் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு இதுதான் பெஸ்ட் மூவ் அப்படின்னு நினைச்சாரு. அதனால இல்லீகல் கஸ்டடியில அடியே வாங்கினாலும் நமக்கு அதனால நம்ம மேலதான் அவங்களுக்கு மக்களுக்கு கரிசனம் வரும், இவங்க மேல நம்ம மேல எந்த டவுட்டும் வராது அப்படிங்கறத அவர் முன்கூட்டியே முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்தாரு. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த பையனோட அம்மாவான அந்த கேரக்டரான கீதா பிரபாகர் அவங்க எமோஷனல் புஷ்னால இல்லீகல் கஸ்டடியில எடுத்தாது அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சு அவங்க பையன் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பல வழிகளை கையாண்டாங்க. இவங்களாலையும் இந்த ஒரு மூவ் தாண்டி வேற எந்த ஆப்டிமல் மூவும் எடுக்க முடியல. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் ரெண்டு பேருமே நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ல சிக்கி ஒருத்தர் கான்ஃபரன்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படிங்கிற மூவ் தான் சுயம்புலிங்கத்தை பர்ஃபெக்டா அந்த முக்கியமான கிரைசிஸ்ல இருந்து அவங்க குடும்பத்தை காப்பாத்தி சேஃப் ஜோனுக்கு கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம்.